சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு மீனா இவங்க ஒரு நாள் இது மட்டும்தான் இவங்களுக்கு 40,00,000 கிடைக்க போகுது. ஆனால் மாதம் மாதம் 1,50,000 கிட்டத்தட்ட மீனா சம்பாதிக்க போகிறா. மா அவ தான் பெரிய கோடீஸ்வரி ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு பயங்கரமாக கணக்கு போட்டு எல்லாருக்கும் சரியான ஒரு பதிலடியை கொடுத்துட்டாரு. விஜயாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. மனோஜ் ஒரு பக்கம் என்னாலலாம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, ரோகிணி பேசி தான் இந்த வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கா. இப்போ 40,00,000 எங்களுக்கு கிடைக்க போதுன்னா அது எல்லாமே ரோகிணியால் தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பழையபடி ரோகிணியை தலைமையில தூக்கி வச்சு மீனாவை கீழே தூக்கி போட்டு மிதிச்சிட்ருக்காங்க நம்ம விஜயா. முத்து இருந்துட்டு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, நீயும் அந்த 275 வீட்டுக்கு பூ கொடுக்க போகிற, அதே 275 வீட்டுக்கு பார்லர் அம்மாவும் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே கொடுக்க போகுது, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கோகிலா மேடம் தான் எங்கிட்ட கேட்டாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பொருள் வாங்கி கொடுக்குறதா சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் தான் உங்கள் அண்ணனோட கார்டை கொடுத்து ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் எல்லாத்தையுமே அதுதான் பேசி கஷ்டப்பட்டு இந்த ஆர்டரை வாங்கின மாதிரி வீட்டில் எல்லார்கிட்டையும் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை மீனா சொல்லி தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிச்சது. ஆனால் எங்கள் அம்மாவும் பணத்தை பார்த்த உடனே வாயை பொழந்துக்கிட்டு பழையபடி அந்த பார்லர் அம்மா தூக்கி போட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கர கோவப்படுறாங்க. இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.